ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவகணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் நம்ம வீட்டில் வந்து மூங்கில் அரிசியில் செஞ்ச ஒரு தோசை, மூங்கில் அரிசி தோசை போட்டிருக்கிறேன். ஏற்கனவே 2 தோசை எடுத்தாச்சு. இந்த தோசை வந்து இப்போ நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதான் மூங்கில் அரிசியோட அந்த மாவு நம்ம அரைச்சது. லைட்டாக ஒரு பிஸ்கட் கலரில் இருக்கும், அவ்வளோதான். மூங்கில் அரிசி வந்து வாத நோய்க்கு, கால் வலி, முழங்கால் வலி சொல்கிறோம் இல்லையா, எலும்பு தேய்மானம், நமக்கு ஒரு வாத நீர் இருந்ததுனால கால் வலி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே அருமையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எல்லோருமே மூங்கில் அரிசி பயன்படுத்தலாம். கால் வலி இந்த மாதிரி வயதானவர்கள் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மூங்கில் அரிசி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கு மேட்சிங்காக இன்றைக்கி நான் வச்சுருக்கக்கூடியது வெங்காய சட்னி. இது வந்து பச்சை வெங்காயம், நமக்கு வந்து காஞ்ச மிளகா வச்சுருக்கிறேன், உப்பு, புளி, 4-5 பல் பூடு தவிர வேறு எதுவுமே வைக்கிறதில்ல. தக்காளி அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். சின்னதாக ஒரு துண்டு புளி இருந்தால் போதும், ஒரு முத்துக்குள்ளே புளி இருந்ததுன்னா போதும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை போட்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம். வெங்காய சட்னி. வெங்காய சட்னி தான் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளுக்கு, சிறுதானிய தோசை, நம்ம இந்த மாதிரி இட்லி இதெல்லாம் வச்சோம்னா இதை சேர்த்து சாப்பிடும்போது தான் ரொம்ப அருமையாக இருக்கும். இதை தோசைக்கு மேலே நம்ம நடுவில் வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி சுத்தலும் எடுத்து சாப்பிட்டு நடுவில் உள்ள பகுதியை சாப்பிடணும். ஏற்கனவே சொல்லிக்க, எதுவுமே ரசித்து ருசித்து நம்மளோட உணவுகளை நம்ம ரொம்ப அருமையாக சாப்பிடணும். வாங்க மதிய சாப்பாட்டுக்கு போகலாம். இன்றைக்கி மதிய சாப்பாடு நம்ம வந்து உளுந்தம்பருப்பு சாதம். எல்லாருமே கருப்பு தொளி உளுந்தம்பருப்பில் உடச்ச உளுந்து வாங்கி போடுவோம். நான் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினேன். நான் வந்து வெளியில் போக முடியாத சூழ்நிலை. அவங்க வந்து நம்ம வந்து ஃபோன் மூலமாக ஆர்டர் கொடுத்தா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க மறுபடியும் கேட்டாங்க, உடச்ச உளுந்தான்னு. நான் ஆமாம், எனக்கு உடச்ச உளுந்து வேணும்னு சொன்னேன். அதாவது முழு உருட்டு உளுந்து இல்லாமல் நமக்கு வந்து உடச்ச உளுந்து கொடுப்பாங்க. நான் எதிர்பார்த்தேன். அவங்க தொளி இல்லாத உடச்ச உளுந்து இந்த இருக்குது பாருங்கள், இதை கொடுத்து விட்டுட்டாங்க. இது வந்து நம்ம கடுகுல மிக்ஸ் பண்ணக்கூடியது. இருந்தாலும் உளுந்து தானே, இதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்ம கையில் இன்றைக்கி என்ன இருக்குதோ அது நமக்கு கெடுதல் விளைவிக்காதது, உடம்புக்கு நல்லது. இன்றைக்கி நான் பண்ணியிருக்கக்கூடியது அதாவது உளுந்தம்பருப்பு சாதம். இதில் 2 வெந்தயம், சீரகம் போட்டு உப்பு போட்டு நம்ம எப்பவும் போல் 1:2 மடங்கு தண்ணி ஊற்றி வச்சு நம்ம இறக்கியாச்சு. ரொம்ப அற்புதமாக இருக்கும் மதிய சாப்பாட்டுக்கு. இதை வச்சுருக்கிறேன். இதுக்கு மேட்சிங் வந்து நமக்கு எள்ளு துவையல், நமக்கு தேங்காய், அதே மாதிரி ஒரு 4 காஞ்ச மிளகா, அதில் புளி, உப்பு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். எள் துவையல் உளுந்தம் சாதத்தில் போட்டு, இதுவும் அப்படித்தான் லேசாக நல்லெண்ணெய் சேர்ந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி கூழ் வத்தல் வறுத்துருக்குறேன். இது வந்து நம்ம அரிசி மாவு காய்ச்சி நம்ம வத்தல் போடுவோம் இல்லையா, அது. இதில் எந்த ஒரு சோடா உப்போ நம்ம பொங்கி பொறிச்சு வரணுங்கிறதுக்காக வேறு எதுவுமே சேர்க்காததுனால உடம்புக்கு நல்லதுன்னு நான் வீட்டில் தயார் பண்ணினா இந்த மாதிரி வத்தல் ஐட்டங்கள் தான் எடுப்பேன். இது தேங்குழல் வத்தல்லையும் போட்டு புளியலாம். நம்ம கட்டி வத்தல் வைப்போம். எம்ம வீட்டில் இப்போ இருக்குது ஜவ்வரிசி வடகம். இந்த ஜவ்வரிசி வடகத்தை இந்த சாதம் எள்ளு துவையல் வச்சு சாப்பிடலாம். இது என்னதுன்னு பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தாளிப்பு வடகம், வெங்காயம் வச்சு தாளிப்பு வடகம், அதில் கொஞ்சம் பொரித்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி காய் நம்ம சேர்க்காததுனால இந்த தாளிப்பு வடகம் எள்ளு துவையல் வச்சு இந்த உளுந்தம் சாதம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம், ஆரோக்கியமாக வாழலாம். உளுந்தம் சாதம் என்ன செய்யணும்னு சொல்ல மறந்துட்டு, குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பின் முதுகில் கீழ்ப்பகுதியில் நமக்கு வலிக்கும். மாதவிடாய் காலங்களில், மாதவிடாய் நிறைவு காலங்களில் பெண்கள் நிறையா வேலைகள் பார்த்தாங்க, மாவு போட்டோம், குனிஞ்சு நிமிந்து ரொம்ப வேலை பார்த்தோம். அந்த மாதிரி நேரங்களில் குறுக்கு வலின்னு சொல்லுவோம், பின்முதுகு வலி. அதுக்கு ரொம்ப நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது உளுந்தம் சாதம். இதே தொளிப்பருப்பு போடணும். தொளிப்பருப்பு கருப்பு உளுந்தில் தொளிப்பருப்பு உடச்சா தொளிப்பருப்பு போட்டு நம்ம பண்ணினோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நம்ம கையில் இன்றைக்கி இருந்த இந்த பருப்பை போட்டு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லா வெந்து ரொம்ப அழகாக வந்திருக்குது. நன்றி, வணக்கம்.